நான் யார், நீ யார், நமக்குள்ள என்ன உறவு, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னை ஏத்துக்காட்டி எனக்கு நிம்மதி இல்ல அப்படிங்கறதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் உன்கிட்ட விண்ணப்பிக்கல. அந்த அளவுக்கெல்லாம் என்கிட்ட பக்தியும் இல்ல, பக்குவமும் இல்ல. நான் மிகவும் தாழ்ந்தவனாயிருக்கேன். இப்படி எதுவுமே தெரியாத தாழ்ந்தவனா நான் இருக்கிறப்ப நீயா என்ன ஆட்கொண்ட. நீ என்கிட்ட நான் உன்னை ஆள்பவன், நீ என் அடிமை அப்படின்னு சொல்லி இருந்தாலே போதும். நீ அப்படி செய்யல. அதுக்கும் ஒருபடி மேல போய் எனக்குள்ள கலந்துட்ட. அதுவும் எப்படி கலந்துகிட்ட அப்படின்னா, என்னோட உயிர்ல கலந்து என் உடம்பை உருக்கி உணர்வால பெருகி என்னை ஆட்கொண்ட. இப்படி என்னோட உடம்பை உருக்கி உன்னோட அருள் அப்படிங்கிற அமுதத்தை என்னோட எலும்பு துளைகள்ல கூட புகுத்தி என்னை பேரானந்தத்துல திளைக்க வச்ச. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நான் சிந்தித்து பார்த்தேன். நாயை விட இழிந்தவனாயிருக்கிற என்னையும் ஒரு பொருட்டா மதிச்சு திருப்பெரும் துறையில மானிட வடிவம் தாங்கி ஒரு குருவா என்ன ஆட்கொண்டியே. இதுக்கெல்லாம் ஒரே காரணம், என்கிட்ட தகுதி இல்லை. அதனால நீயே என்கிட்ட உன்னோட அளப்பரிய பெரும் கருணையினால என்னை ஆட்கொண்ட அப்படின்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட பெரும் கருணையினால என்னை ஆட்கொண்டுட்டு இப்போ திடீர்னு என்னை விட்டுட்டு போறது முறையே இல்லை. தாருகாவனத்துல முனிவர்கள் உன்னை அழிக்கிறதுக்காக கொடிய வேள்வியெல்லாம் செஞ்சாங்க. அந்த வேள்வியில இருந்து வந்த வலிமை வாய்ந்த புலியை ஏவி விட்டு உன்னை அழிக்கவும் முயற்சி பண்ணினாங்க. எதிர்த்து வந்த அந்த வலிமை வாய்ந்த புலிய நீ கொன்னதோட மட்டும் விடாம அதன் மேல கொண்ட கருணையினால அதோட தோலை உரிச்சு உன்னோட ஆடையா போட்டுக்கிட்ட. அதோட மட்டும் இல்லாம பாண்டிய நாட்டோட சிவ தலங்கள்ல ஒன்னான உத்தரகோச மங்கையில நீ ஒரு ஞானாசிரியனா எழுந்தருளி சிவாகம பொருட்களை எல்லாம் சிவாச்சாரியருக்கு எல்லாம் உபதேசித்த தளம் அப்படிங்கிற சிறப்பை பெற்றதுனால மண்ணும் உத்தரகோச மங்கை அப்படின்னு பெயர் வந்துச்சு. அதாவது நிலைத்து நிற்கும் உத்தரகோச மங்கை அப்படின்னு அந்த தளத்துக்கே ஒரு சிறப்பு வந்துச்சு. அப்படிப்பட்ட உத்தரகோச மங்கைக்கு அரசனும் நீதான். அது மட்டும் இல்லாம சாபம் பெற்று நாள்தோறும் தேய்ந்து கொண்டிருந்த சந்திரன்